அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல 8ஆம் வகுப்பு இயல் 1 முதல் 5 வரை நம்ம பார்த்தோம். அதுக்கான தேர்வும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு இயல் 6ல இருந்து 9 வரை உள்ள செய்யுள் பகுதியை மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு தேர்வு எழுத போகிறீங்க. சரி, நீங்கள் இந்த கிளாஸை நல்லா கவனிங்க, ஓகேவா? இயல் 6 வளம் பெருக அப்படின்ற டாபிக்ல தகடூர் யாத்திரை பாடல் நமக்கு பாடமாக வந்திருக்குது. இந்த தகடூர் யாத்திரை பாடல்ல சேர நாட்டினுடைய சிறப்பு, அதாவது சேர நாட்டில் உள்ள மன்னனின் சிறப்பை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அது கூடவே சேர நாட்டின் மழை வளம், அரசன் நல்லா ஆட்சி செஞ்சான்னா மழையை நல்லா வருவாங்க. அப்ப அந்த சேர மன்னனுடைய சிறப்பை பத்தி இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. பாடலினுடைய முதல் வரி பெரு நீரால் வாரி சிறக்க அப்படின்ற ஒரு லைனு, மீதி இருக்கக்கூடிய லைனை நீங்க புத்தகத்துல பார்த்துக்கணும். நடுவில் இருந்து கொடுத்துட்டு இப்பாடல் இடம் பெற்றுள்ள நூலின் பெயர் இல்லைன்னா ஆசிரியர் பெயர் கேட்பான். நான் ஒரு வகுப்புலையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எழுதியிருக்கிறேன். மற்ற எல்லா லைனுமே நீங்க புத்தகத்துல இருந்து பார்க்கணும். பாருங்க, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கலாம். வாரி, இப்போ நமக்கு வரக்கூடிய வாரினா எது நமக்கு வேணும்? வருவாய் தான் வேணும், இன்கம் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவிட் டைம்ல கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? வருவாய் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அது கொஞ்சமாவா வேணும், இல்லைன்னா வாரி வாரி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம். அப்ப பாருங்க, வாரினா வருவாய், என் சாமைன்னு இருக்குதுங்க. இப்ப மலையில நமக்கு தெரியும் வரகு சாமை அதெல்லாம் இருக்குதுல்ல, அது கொஞ்சமா கிடைச்சா போதுமா, குறைவா கிடைச்சா போதுமா, இல்ல குறைவில்லாம கிடைச்சா போதுமா? குறைவின்றி. அப்ப சாமை ஞாபகம் வச்சுக்கணும், அது எப்படி கிடைக்கணும்? குறைவின்றி கிடைக்கணும். யானர் புது வருவாய்னு அர்த்தம். யானர்னா என்னது? புது வருவாய். வாரினா வருவாய், யானர்னா புது வருவாய். முட்டாது தட்டுப்பாடின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி. வைகுக, வைகுக, வைகுக வை, தங்குக, வைகுக தங்குக, ரைமிங் மாதிரி இருக்கு பாருங்க. ஓதை, ஓதை, இந்த தையில கீழே இருக்கிறத அழிச்சிட்டோம்னா சாவாகும். அப்ப ஆன்சர் ஓசை. ஓதையில இப்படி அழிச்சிட்டோம்னா சை. சோ ஓதை ஓசை. வெரி ஈ, வெரி ஈ அப்படின்னா அஞ்சின்னு அர்த்தம். வெறினா அஞ்சி. ஓகே, இந்த நூலினுடைய குறிப்பு பார்க்கலாம். இந்த தகடூர் யாத்திரை பாடலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அவருக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எழுதிட்டாரு, பேர் எழுதல. இப்ப இந்த பாடல் இருக்கக்கூடிய தகடூர் இன்று எப்படி அழைக்கிறாங்கன்னா தர்மபுரின்னு அழைக்கிறாங்க. தகடூர் எப்படி அழைக்கிறாங்க? தற்பொழுது தர்மபுரி. இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இந்த நூல் கிடைக்கல, கிடைக்காத நூல்கள் எல்லாம் எடுத்து எடுத்து வேற வேற இடத்துல இருந்து சேகரிப்பாங்கல்ல. அப்ப எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா புறத்திரட்டு அப்படின்ற நூல்ல இருந்து தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டது. சரியா? அடுத்து நம்ம இயல் 6ல ஒரு அழகான பாட்டை பத்தி பார்க்க போறோம். டாபிக் மழை சோறு. இந்த பாடலை ஆசிரியர் பதிப்பாசிரியர் பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க, கௌரன். இப்ப நமக்கு சோறு இருந்தா தான் நம்மளால எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்துல கௌரவமா வாழ முடியும். இல்லைன்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரும்ல. நம்ம கௌரவமா வாழறோம் அப்படின்னா ஃபுல்லா நகை போட்டிருக்கிறோம், பணம் வச்சுட்டு இருக்கிறோம், அது இல்லை. நமக்கு சாப்பாடு இருந்தா போதும். அப்போ சோறு அப்படின்னு வந்தாவே நம்ம கௌரவமா வாழலாம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மழை சோறு என்னும் பாடலின் பதிப்பாசிரியர் கௌரன். இப்ப பாருங்க, மழைச்சோறு இந்த டாபிக்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா நாட்டினுடைய மழை வளத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாட்டின் வளம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அவசியமானது எது? மழை. இப்ப இந்த ஊர்ல மழையே வரலையாம்.
அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடவுளை வேண்டி பாட்டு பாடுறாங்க, மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எத்தனை நாள் பாடுறாங்கன்னா 3 to 5 நாள் வரைக்கும் மக்கள் எல்லாம் மழையை வேண்டி கடவுளை பார்த்து பாடுறாங்க. அப்படி பாடும் பொழுது மழை வரல. ஸோ 5 நாள் கழிச்சு 6வது நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தாங்கள் வச்சுட்டு இருந்த பானை, அகப்பை, இந்த பழைய முறம் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போகும்பொழுது திடீர்னு மழை வருமா. அதை பற்றி தான் இந்த மழை சோறுன்ற பாடல் நமக்கு சொல்லியிருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், விவசாயம் இருக்காது, வியாபாரம் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ஸோ பஞ்சம் ஏற்படும். அப்போ அந்த பஞ்ச காலத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பானையை எடுத்துட்டு ஊர் ஊராக போயிட்டு சாப்பாடு வாங்குவாங்களாம். உப்பில்லாத சோறு வாங்கி ஒரு பொதுவான இடத்துல வச்சு அதை உண்பாங்களாம். இதுக்கு பேர் என்னன்னா மழை சோற்று நோம்புன்னு பேர். மழை சோற்று, அந்த பஞ்ச காலத்துல இந்த சாப்பாடு வாங்கி உண்ணக்கூடிய அதற்கு பேர் மழை சோற்று நோம்பு. ஓகே, இந்த பாடல் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் இருந்து கொங்கு நாட்டு மழைச்சோறு வழிபாடு எனும் கட்டுரையில இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது. எந்த நாடு? கொங்கு நாட்டு. கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு எனும் பாடல்ல இந்த மழைச்சோறுன்ற தலைப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து இயல் 7ல படை வேழம் அப்படின்ற தலைப்புல கலிங்கத்து பரணி பத்தி பார்க்க போறோம். கலிங்கத்து பரணி எனும் நூலின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார். கலிங்கத்து பரணி எனும் நூலின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார். இதனுடைய முதல் வரி எது கொல் இது மாயை ஒன்று கொல் அப்படின்ற பாடல் நமக்கு பாடமா வந்திருக்கும். அந்த லைன்ஸை நீங்க பார்த்துக்கிறீங்க. இந்த கலிங்கத்து பரணியை அங்க இருக்கக்கூடிய சோழ நாட்டை பத்தி இது சொல்லுது. சோழ நாட்டின் பெருமையை பத்தி சொல்லுது. அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எதிர்த்து கலிங்கர் எல்லாம் வராங்க போர் செய்யறதுக்கு. அப்படி வரும்பொழுது இவர்களை பார்த்து அவங்க பயந்து ஓடுறாங்களாம். சோழ நாட்டினுடைய பெருமையை பார்த்து இவங்களுடைய போர் திறமையை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க, தெறிக்க விடுறாங்க. என்ன இங்க வரக்கூடிய வீரர்கள்லாம் நெருப்பு மாதிரி வராங்களாம். ஐயோ இது நெருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கலிங்கர் எல்லாம் எங்க போய் ஓடி ஒளிறாங்கன்னா, சில பேர் கடல்ல குச்சிடுறாங்களாம், சில பேர் யானைக்கு பின்னாடி போய் ஒளிறாங்க, சில பேர் மலையினுடைய குகை, அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி அந்த மக்கள் எல்லாம் ஒளிஞ்சிடுறாங்க. அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கலிங்க போர். அந்த அங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் பிளிரக்கூடிய சத்தத்தை கேட்டு கலிங்கர் வீரர்கள் எல்லாமே புறமுதுகிட்டு ஓடி போறாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த போரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பாடல் இருக்கக்கூடிய பொருள் மரளி, காலன், மரளி. நம்ம லைஃப்ல யாரை நம்ம மறந்துடணும் அப்படின்னா இந்த காலனை நம்ம மறந்துடுறோம். மரளி, ஏன்னா அவன் வந்தானா நமக்கு உயிருக்கு பயம் இல்லை. ஸோ மறக்கணும். யாரை மறக்கணும்? காலன், யமனை மறந்துடணும். கரி, கரி, கரி என்ன கலர்ல இருக்கும்? யானை கருப்பு கலர்ல. ஸோ கரி கலர்ல இருக்கும். அந்த மாதிரி யானை ஞாபகம் வச்சுங்க. கரி, யானை. தூறு, தூற்று அப்படின்றோம்ல, தூற்று. எதை தூற்றுறோம்? அந்த தூசெல்லாம் இருக்கும் புதர்ல இருக்கக்கூடிய. அப்போ தூறு, புதர். தூறு, புதர். அறுவர், யாரு அறுவர்? தமிழர். அறுவர்னா தமிழர். உடன் நின்றன, எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்மளை கோவப்படுத்துவான், மற்றவங்க எல்லாம் நம்மளை ஜாலியா விடுவாங்க. அப்போ உடன் நின்றன, சினந்து நின்றன. கூட இருக்கிறவன் தான் கோவப்படுத்துவான்னு சொன்ன. உடன் நின்றன, சினந்து நின்றன. வழிவர், சில பேர் யாருன்னா பெரிய ஆள் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவனை கட்டுப்படுத்தவே முடியாது, வழிஞ்சுனே இருப்பான். வழிவர், நழுவி ஓடுவர். அவனை என்னத்தான் நீங்க பிடிச்சி வைங்க, அவன் வழிஞ்சுனே என்ன பண்ணிடுவான்? நழுவி ஓடிடுவான். அப்போ வழிவர், நழுவி ஓடுவர். பிலம், மலை குகை. பிலம், மலை குகை. மண்டுதல், நெருங்குதல். யாருக்கிட்டனா அப்படியே மண்டிட்டு மண்டிட்டு போறான்றோம்ல,
அப்படின்னா தூரம் மண்டிட்டு பின்னாடி வரமாட்டான், அவன் கிட்ட நெருங்கி போவான். அப்போ மண்டுதல், நெருங்குதல். இறைஞ்சினர், யாரை இறை கடவுளை என்ன பண்ணுவோம், நம்ம வணங்குவோம். அப்போ இறைஞ்சினர், வணங்கினர். முழை என்பதன் பொருள் மலை குகை. முழை, மலை குகை. பாருங்க, நான் சொன்ன இந்த கலிங்கத்து பரணியில சோழ நாட்டின் பெருமையை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருக்குது நம்ம சொன்னோம். இந்த நூலின் ஆசிரியர் செயம் கொண்டார் எங்க பிறந்தார் அப்படின்னா தீபங்குடி எனும் ஊரில் பிறந்தவர். செயம் கொண்டார் தீபங்குடி எனும் ஊரில் பிறந்தவர். இவர் முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கினார். முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கியவர் செயங்கொண்டார். அப்ப இவருடைய சிறப்பை பார்த்துட்டு பல பட்டடை சொக்கநாத புலவர் இவர் என்னன்னு பாராட்டினார்னா பரணினாவே கண்டிப்பா யாரு, இந்த செயங்கொண்டார் தான். அப்போ பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று பாராட்டியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், இப்ப நூல் குறிப்பு பார்க்க போறோம். நமக்கு தெரியும் இங்க 96 வகைன்னு போட்டாவே நமக்கு தெரியும், திருப்பி நிறைய நூல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. அப்ப சிற்றிலக்கிய நூல் தான் கலிங்கத்து பரணி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தமிழில் முதலில் எழுந்த பரணி டேஷ். முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. பாருங்க, இந்த கலிங்கத்து பரணி என்ற நூல்ல யாரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர். முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவரின் படைத்தலைவர் யாரு? கருணாகர தொண்டைமான். இவங்க 2 பேரினுடைய வெற்றியை பற்றி தான் இந்த நூல்ல சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க, யார் பாருங்க, முதலாம் குலோத்துங்க சோழன், கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான் யாருன்னா இவருடைய படைத்தலைவர். அதுக்கு அடுத்தது இந்த நூலை ஒட்டக்கூத்தர் எப்படி புகழ்ந்து பாடியிருக்காருன்னா தென் தமிழ் தெய்வ பரணி. தே ஞாபகம் வச்சுங்க, தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்து பாடியவர் ஒட்டக்கூத்தர். ஓகேவா? இப்ப நமக்கு தெரியும் போர்னாவே யானை இருக்கும், ஒட்டகம் இருக்கும், இந்த மாதிரி குதிரை, அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒட்டக்கூத்தர். அதுக்கு அடுத்தது இந்த கலிங்கத்து பரணி டேஷ் இசையில் பாடப்பட்டது, கலித்தாழ் இசையில் பாடப்பட்டது. அப்ப பாருங்க, இது 6 வகைப்படும்ல, தாழிசை மொத்தம் 6 வகைப்படும். என்னன்னா நமக்கு பா வகை மொத்தம் 4, வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதுல அப்ப கலித்தாழ் இசை நமக்கு இங்க வந்துருது. மற்றொன்று வந்து குரல்பா, வெள்ளத்தாழிசை. அப்ப பாருங்க, அந்த 6 தாழிசையில கலிங்கத்து பரணி கலித்தாழிசையில் பாடப்பட்டுள்ளது. பாருங்க, 555 போட்டு வச்சுக்கிறேன். இந்த கலிங்கத்து பரணி டேஷ் தாழிசைகள் கொண்டது. முதல் 5 மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு மற்ற 2 5 க்ளோஸ் பண்றோம். இப்ப பாருங்க, 599 தாழிசைகளை கொண்டது. கலித்தாழிசை 599 தாழிசைகளை கொண்டது. 1000 யானைகளை கொன்ற போர் வீரனை புகழ்ந்து பாடும் நூல் கலிங்கத்து பரணி. சரிங்களா? அடுத்து நம்ம இயல் 7ல விடுதலை திருநாள் அப்படின்ற ஒரு பாடலை பார்க்க போறோம். நம்ம இந்த விடுதலை திருநாள் அந்த பாட்டை யார் எழுதுனதுன்னா மீரா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இவங்க மீரான்றது ஆனா பெண்ணா அப்படின்னா மீ ராஜேந்திரன், மீ ராஜேந்திரன், மீ இரா. அப்போ நமக்கு தெரியும் ராஜேந்திரன் பையன், அப்போ ஒரு ஆண் தான். அப்போ மீ ராஜேந்திரன் தான் சுருங்கி மீராவாச்சு. இப்போ ஒரு பையன் கூட நான் கேட்டேன், உன் பேர் என்னடானா வெறும் கூனா. எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் நான், என்னடா வெறும் கூன்றன்னு. ஆமா சார், எங்க அண்ணன் பேரு
குமுக்குன்னா, அவங்க அக்கா பேரு முக்குவான், அவங்க தங்கச்சி பேரு இக்கு, இவன் பேரு கூவான். அப்போ அவங்க டோட்டல் ஃபேமிலியே குமுக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி இவர் மீ ராஜேந்திரனுக்கு சுருக்கி மீரான்னு வச்சுட்டு இருக்கார். இது சும்மா சொன்னேன், இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகே, இந்த பாட்டில் நம்ம எல்லா விழாக்களும் பார்த்துருப்போம். இப்போ வீட்டில் பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம், திருமண நாள் விழா கொண்டாடுறோம். சில பேர் இப்போ ரொம்ப சொல்கிறதுக்கே கவலையாக இருக்குது, டெத்து கூட ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விழாக்கள் இருக்குது, அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் சமய விழாக்கள், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இவங்க எல்லாருமே சில விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறோம். இதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடக்கூடிய விழாக்கள் எதுனா, நமக்கு சுதந்திர தின விழா, தேசிய தின விழா, அந்த விடுதலை நாள் விழா கொண்டாடுறோம்ல, அதை பற்றி தான் ஆசிரியர் மீரா அவர்கள் ஒரு கவிதையை இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த மீராவை பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். இவர் அன்னம் வீடு தூது அப்படின்ற ஒரு இதழை நடத்திட்டு வரார். அன்னம் வீடு தூது எனும் இதழை நடத்தி வருபவர் மீரா. இப்போ பாருங்க, அம்மா தன்னுடைய குழந்தைய கூப்பிடுறாங்க, வா இந்த பக்கம், வா இந்த பக்கம். எதனாலனா ஊசி குத்திடும், குத்துனா 3லேருந்து 6 நாள் ஆகாது ஆறுறதுக்கு. ஊசி குத்துச்சுன்னா 3லேருந்து 6 நாள் ஆகும், வா இந்த பக்கம். அப்போ பாருங்க, இந்த மீரா எழுதிய நூல்கள் ஊசி குத்திடும், குத்துச்சுன்னா 3லேருந்து 6 நாள் ஆகும். ஸோ வா இந்த பக்கம். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் போன்ற நூல்களை எழுதியது யாருன்னா, நான் அம்மா ஞாபகம் வச்சுக்குவேன். மீரான்றது ஒரு ஆணு, இருந்தாலும் அம்மா மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். இவங்க கூப்பிடுறாங்க வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் எந்த நூல்லேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா, கோடையும் வசந்தமும். கோடை இருந்தாவே கண்டிப்பாக வசந்தம் வரணும். அப்போ கோடையும் வசந்தமும் எனும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். என்னுடைய ஜீவனே உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்னுடைய உயிரே உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னுவோம் சில பேர். அப்போ ஜீவன் அப்படின்னா உயிர். சத்தியம், சில பேர் சத்தியம் வைக்கிறதுக்கு காலையில் பல்லு வளர்க்குறியா, சத்தியமாக வளர்க்கணும். குளிச்சியா, சத்தியமாக குளிச்சேன். பாத்ரூம் போனியா, சத்தியமாக போனணுமா. ஆனால் ஒன்று கூட செஞ்சே இருக்க மாட்டான். அப்போ சத்தியன்றது உண்மைக்காகத்தான் இருந்தது. இப்போ அது எல்லாமே உண்மைன்றதே இல்லை. அப்போ சத்தியம் என்பது உண்மை என்று பொருள். சீவன் அப்படின்னா உயிர். ஆனந்த தரிசனம். இப்போ நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தூரம் இருந்து கடவுளே கடவுளே கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டே இருப்பான் கையை தூக்கிட்டு. கிட்ட போனவொடனே கண்ணை மூடிடுவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை, 3 நாள் வரைக்கும் போயிட்டே இருந்து இங்கேருந்து கடவுளை பார்த்துனே போயிட்டு கிட்ட போனவொடனே என்ன பண்ணிடுவான், கண்ணை மூடிடுவான். அப்போ ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி. அப்போ கண்டிப்பாக நம்ம போனோம் கடவுளைனா கடவுளை பார்க்கணும். அதுதான் கடவுளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும். ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த வையத்துல, உலகத்துல நடக்குது. எல்லாருக்கிட்டையும் நான் இன்னைக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, உலகத்துல சொல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய வயதானவர்களை, குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே மாஸ்க் போடணும் அப்படின்ற ஒரு சூளுரையை எடுத்துக்கணும். சபதம் அப்படின்னா சூளுரை. மோகித்து விரும்பி, மோகித்து விரும்பி. ஓகேவா? அடுத்து நம்ம இயல் 8ல் ஒன்றே குலம் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இந்த ஒன்றே குலம் அந்த தலைப்புல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற பாடலை திருமூலர் எழுதியிருக்காரு. இப்போ இந்த பாட்டில் பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதக்கூடாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி பாகுபாடே இல்லை. ஆடி காரில் போகிறவன் பணக்காரன் இல்லை, கொரோனா இல்லாமல் யார் இருக்கிறானோ இப்போ அவன் தான் உயர்ந்தவன். அந்த மாதிரி இந்த பாடலில் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு வரிகளை இதில் கொடுத்துருக்கார். அந்த பாட்டில் திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். அது மட்டும் இல்லை, 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர். அப்போ 2 பாயிண்ட்.
63 நாயன்மார்களுள் ஒருவர், 18 சித்தர்களுள் ஒருவர். இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரம், திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இப்ப திருமூலர் எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பார்னா தமிழ்ல. அப்போ தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூலை என்ன அழைக்கிறாங்கன்னா தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. திருமூலர் இயற்றியது திருமந்திரம், திருமந்திரம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது, தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருமூலர் திருமந்திரம் மொத்தம் நமக்கு தெரியும் திருமுறைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுல 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக உள்ளது. திருமூலரின் திருமந்திரம் டேஷ் திருமுறையாக உள்ளதுன்னா 10ஆம் திருமுறையாக உள்ளது. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த பாடல் இருக்கக்கூடிய பொருள் நமன் என்பதன் பொருள். இதுல நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப நமன் என்பதன் பொருள் யமன். சித்தம், இதை அடிச்சுட்டேன், எதனால நமக்கு தெரிஞ்சதுதான். சித்தம்னா உள்ளம். நம்பர் 1 2 3 4 அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க சொல்றோம்? கோயில்ல சொல்றோம்ல, கோயில்ல அடியார்கள். அப்ப 1 2 3 என்ற மாதிரி. அப்ப நம்பர்னா அடியார்னு ஞாபகம் வச்சுக்க. படமாட கோயில், படமாட கோயில், படங்கள் மாடங்களில் வரையப்பட்ட கோயிலாம். படத்தை வந்து அந்த மாடத்துல மாட மாளிகையில் இருக்கும்ல, அப்ப அங்க வரையப்பட்ட கோயில். நாணாமே, அச்சோ நானோ உனக்கு இல்லையான்னு கேட்கறோம்ல, உனக்கு கூச்சம் இல்லையாடா அப்படின்னு நம்ம கேட்கறோம். அப்ப நாணாமே அப்படின்னா கூசாமல் ஞாபகம் வச்சுங்க. உய்மின், வாழ்க்கையில உய்மின், வாழ்க்கையில உய்மின், ஈடேறுங்க ஈடேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈயில், ஈயில், இதுல ஈ அண்டர்லைன் பண்ணிருக்கு. எதனால்னா ஈனா நமக்கு தெரியும் கொடு வழங்கு அப்படின்றோம். அப்போ ஈயில் என்பதற்கு வழங்கினால் என்று பொருள். சரிங்களா? அடுத்து இயல் 8ல மெய் ஞான ஒளி அப்படின்ற தலைப்புல குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கையில், இப்படித்தான் வாழணும் அப்படின்றது தான் வாழ்க்கை. இப்போ பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடி போனோம்னா வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது அறிவால அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டி ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு என்னும் பாடல் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த பாடலுடைய ஆசிரியரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவர். இவர் 3 மலையில போயிட்டு தவம் செஞ்சு ஞானம் பெற்றாராம். எந்தெந்த மலை பாருங்க? சதுரகிரி மலை, புறா மலை, நாகமலை. இப்போ சதுரகிரி மலை, அந்த மலை எப்படி இருக்குமா? சதுரமா இருக்குமா? மலையில என்னென்ன இருக்கும்? புறாக்கள், அப்புறம் பாம்பு எல்லாம் இருக்கும்ல, நாகப்பாம்பு. அப்போ சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை ஆகிய 3 மலைகளில் தவம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் எனும் சுல்தான் அப்துல் காதர். இவர் இயற்றிய நூல்கள் எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி எனும் 3 நூல்களை இவர் எழுதியுள்ளார். குணங்குடியார் பாடற்கோவை நூலிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. குணங்குடி பாடற்கோவை. ஓகே, இந்த பாடல் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். பகராய், எல்லாருக்குமே பகிர்ந்து கொடு தா அப்படின்றல, பகராய் தருவாய். பராபரம், எங்க இருப்பார் கடவுள்? நம்ம எல்லாமே மேல இருக்கிறான்னு சொல்லல, அப்ப பராபரம் மேலான பொருள். ஆனந்த வெள்ளம், ஆனந்தம்னா இன்பம் சந்தோஷம். வெள்ளம் எப்படி ஓடுதுன்றோம்? பெருக்கி எடுத்து ஓடுதுன்றோம்.
அப்ப ஆனந்த வெள்ளம்னா இன்ப பெருக்கு. அறுத்தவர்க்கு, நம்ம இப்படி இருக்கிறோம், இதை அறுத்துட்டோம், அப்ப என்ன ஆயிடுச்சு, அது ஒட்டிட்டு இருந்தது நீங்கி போயிடுச்சு. அப்ப அறுத்தவர்க்கு நீங்கியவர்க்கு. ஓகேவா? அடுத்து இயல் 9ல உயிர் குணங்கள் அப்படின்ற தலைப்புல இறை அரசன் ஆசிரியர் கூறிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். அறிவு, அருள், ஆசை, அச்சம் அப்படின்ற தொடங்கக்கூடிய பாடல்ல இறை அரசன் என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்குள்ள நிறைய பண்புகள் இருக்குது. அது தீய குணங்களா இருக்கலாம், இல்லை நல்ல குணங்களா இருக்கலாம். இப்போ தீய குணங்களை நீக்கி நல்ல குணங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கன்னிப்பாவை எனும் நூலில் இறை அரசன் தன்னுடைய கருத்துக்களை கூறியுள்ளார். இறை அரசன் எந்த நூல்ல சொல்லியிருக்கிறாரு? கன்னிப்பாவை. என்ன சொன்னாரு? மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை. ஓகே, இந்த பாடல்ல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. மார்கழி திங்கள்ல சூரியன் உதயத்திற்கு முன்பு பெண்கள் எல்லாம் ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். அப்ப அந்த பெண்கள் வழிபடுறதுக்கு என்ன பேருனா பாவை நோன்புன்னு பேர். பாவை நோன்பு. எந்த கடவுளை வழிபடுறாங்க அப்படின்னா திருமாலை. இப்ப இந்த கடவுளை வழிபடுறதுக்கு பொழுது விடியறதுக்குள்ள சொன்னோம்ல, அப்போ சில பெண்கள் எழுந்துட்டு இருப்பாங்க, சில பேர் 12-1:30 ராவு காலத்தில் தான் எழுந்துப்பாங்க, சில பெண்கள் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்ப எழுந்த பெண்கள், தூங்கிட்டு இருக்கிற பெண்களை வா நம்ம போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கடவுள்னா திருமால். திருமாலை வணங்க பெண்கள் அழைப்பதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. எந்த கடவுள்? திருமாலை வணங்க ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. அதே சிவனை வணங்கிறதுக்காக அந்த பெண்கள் உறங்கும் பெண்களை எழுப்புவதாக பாடல் அமைந்தது. யார் எழுதுறதுன்னா மாணிக்க வாசகர். அவர் எழுதுறதுன்னா திருவெம்பாவை. மாணிக்க வாசகர் எழுதியது திருவெம்பாவை, ஆண்டாள் எழுதியது திருப்பாவை. ஆண்டாள் எந்த கடவுள்? திருமால். மாணிக்க வாசகர் சிவன். சரியா? ஓகே, இந்த பாட்டினுடைய ஆசிரியர் இறை அரசனின் இயற்பெயர் சேசு ராசா. இறை அரசன். இப்ப பாருங்க, இறைனால ஒரே மீனிங், அரசன்னால ஒரே மீனிங், ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி சேசு ராசா. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி. ஆண்டாள் திருமாலை வணங்கத்துக்காக திருப்பாவை எழுதினாங்கல்ல, அந்த திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் சேசு ராசா. பாருங்க, இந்த பாடல்ல நிறை அப்படின்னா மேன்மை என்று பொருள். பொறை நமக்கு தெரியும், இந்த பொறை வேணாம், பொறுமை. பொறைனா பொறுமை. அழுக்காறு இருக்கக்கூடாதுன்னா பொறாமை இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல கண்டிப்பா அழுக்கு இருக்கக்கூடாது, அதான் பொறாமை இருக்கக்கூடாது. பொறைனா பொறுமை. அப்ப இது ரெண்டுமே விட்டுடலாம். நிறை மேன்மை. பொச்சாப்பு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, அப்ப இதை நல்லா பார்த்துங்க. பொச்சாப்பு சோர்வு. மையல், உன் மேல எனக்கு மையல் அப்படின்னா விருப்பம். மையல் விருப்பம். ஓர்ப்பு, ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். மதம் கொள்கை. உனக்கு மதம் பிடிச்சிச்சு, உனக்கு கொள்கை உனக்கு அப்படின்றோம்ல, மதம் கொள்கை. இகழ் பகை. மண்ணும் நிலை பெற்ற. நம்மளுடைய மண்ணுக்கு தான் நம்ம நிலையா நம்மளுடைய வாழ்க்கை போய் முடிய போகுது. அப்போ மண்ணும் நிலை பெற்ற. இகழ் அப்படின்னா பகை. எப்போ நமக்கு இகழ்வாங்க? நமக்கு பகை வந்தா தான் இகழ்வாங்க. அப்போ பகை, இகழ்னா பகை. ஓகேவா? அடுத்து இயல் 9ல இளைய தோழனுக்கு அப்படின்ற தலைப்புல மு மேத்தா அவர்கள் எழுதிய பாடலை பத்தி பார்க்க போறோம். நட, நாளை மட்டுமல்ல இன்றும் அப்படின்ற ஒரு அழகான கவிதை இந்த மு மேத்தா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல் வரியை நல்லா பார்த்துங்க.
இப்பாடல் இயற்றிய ஆசிரியர் மு மேத்தா அப்படின்னு நம்ம எழுதணும். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா. ஏன்னா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய கவிதைகள் எல்லாம் படிச்சா. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். புது கவிதைகளை பரவலாக்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுள் ஒருவர் மு மேத்தா. புது கவிதை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் மு மேத்தா. இவர் எழுதிய நூல்கள் சோழ நிலா, மகுட நிலா. இந்த நிலாலாம் அப்படியே ஒரே இடத்துல இருக்காது, அப்படியே சுத்திட்டே இருக்கும், ஊர் ஊரா போயிட்டே இருக்கும்ல. அப்போ ஊர்வலம் ஞாபகம் வச்சுக்கணும். எது ஊர்வலம் போது? நிலா. சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம். கண்ணீர் பூக்கள், அதை பார்க்கும்போது அப்படியே பூ மாதிரி இருக்குது நம்ம கண்ணில், போன்ற நூல்களையும் திரை இசை பாடல்களையும் இவர் எழுதியிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் புது கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மு மேத்தா. பாருங்க, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் புது கவிதைக்காக விருது பெற்றவர் மு மேத்தா. சரியா? பிறந்தோம், வாழ்ந்தோம், வீழ்ந்தோம் என்று இல்லாமல் பிறப்புக்கு அர்த்தமாக சாதனை செய்ய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.